வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் சமோசா வீட்லயே எப்படி பண்ணலாம்னு. இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவை, இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமோசாக்கு மேல் மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவும் மைதாலையும் செய்யலாம், நீங்கள் ஃபுல்லாக கோதுமையிலையும் செய்யலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ இந்த மாவுக்கு மேல் மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு மூடி வச்சு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற அளவுக்கு இதை ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் இது ரொம்ப ஈஸி ஸ்டஃபிங். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். நீளமாவோ இல்லை பொடி பொடியாவோ கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வெறும் ஸ்டஃபிங்க்கு நான் 2 ஐட்டம் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு எது வேணாலும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இஞ்சி பூண்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த வெங்காயமும் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எப்படியும் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் கம்மியாக வதங்கினாலே போகும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் வெங்காய சமோசா பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி வதக்க கூட தேவையில்லை. நம்ம அப்படியே எல்லா மசாலாவும் ராவாக கலந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். என்னடா இது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வேண்டானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சேர்க்குறேன் காரப்பொடி. அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். இதோட ரா ஸ்மெல் போனோன்னே நீங்கள் இது கூடவே கேரட், பீன்ஸ், கேபேஜ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன், சீஸ் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் சீஸ் மட்டும் குக் பண்ண வேணாம். இப்போது இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் சேர்த்துருக்கேன். காய்கறி இல்லாத சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா நிறைய நம்ம பன்னீர் வச்சும் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். இந்த எல்லா மசாலாஸோடையும் இந்த பன்னீர் சேர்ந்துட்டாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பன்னீரில் எல்லா மசாலாவும் போட்டு எடுத்து இப்போ ஆஃப் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். நம்மளோட மாவை நல்ல கையில் கொஞ்சம் மாவு தொட்டுக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு தொட்டு இன்றைக்கி இது பண்ண போகிறேன். நீங்கள் மைதா வேணாலும் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன பால்ஸாக எடுத்து மெல்லிஸாக சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு இதை திரட்டிக்கலாம். இது வந்து மெல்லிஸ் சப்பாத்தியாக இட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதை எவ்வளோ மெல்லிஸாக உங்களுக்கு முடியுமோ, கீழே இருக்கிற போர்டு தெரியணும் அந்தளவுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ என் கை வச்சா தெரியறதில்ல, இந்த லெவலுக்கு மெல்லிஸாக இட்டுக்கணும். இட்டுட்டு நீங்கள் உடனே கூட தோசைக்கல்லில் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒயிட்டாக அங்கங்கே டாட்ஸ் வரும், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லாட்டி இப்படி இட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் வந்து மாவு தூவிட்டு ஒரு தட்டில் போட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி இட்டுட்டும் எல்லாத்தையும் மொத்தமாகவும் சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்ட உடனே திருப்பிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்திருக்குல்ல, இது போகிறோம். இதே மாதிரி அந்த சைடும் வரணும். நீங்கள் நிறைய இதில் ப்ரௌன் ஸ்பாட் வர அளவுக்கு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம திருப்பி இது பட்டி, இது வந்து சமோசா பட்டி, இதை செஞ்சுட்டு நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி திருப்பி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இந்த இடமெல்லாம் மட்டும் ஒயிட்டாக மாறிடுச்சு அப்படின்னா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் இந்த பட்டி செஞ்சு கூட கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 2 கப்பு மாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6,
ஒரு 9 ஷீட் வந்திருக்கு இந்த மாதிரி. இந்த அளவுக்கு குக் பண்ணால் போகிறோம். ஷீட்டை நீங்கள் வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதேமாதிரி ரவுண்டாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கத்தியை வச்சோ இல்லை பீஸா கட்டர் வச்சோ நீங்கள் வந்து 2 பாதியாக அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஷீட்டை கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி இந்த ஓரங்களை சீல் பண்ணுறதுக்காக நான் இங்கே கொஞ்சமாக மைதாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷீட்டோட எல்லா கார்னர்லேயும் இந்த மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் மிச்சம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜிப்லாக் பையில் போட்டு கவரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கேன். இப்போது இந்த கார்னரில் மறுபடியும் நம்ம அந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிடும். எல்லா பக்கமும் சீலாக இருக்கணும். நம்மளோட சமோசா கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வெளியில் வரா மாதிரி இருந்துடக்கூடாது. நல்லா ஒட்டி நம்ம கொஞ்ச நேரம் இதை அப்படியே வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சமோசாவும் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு ஷீட் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் மறுபடியும் நல்ல இந்த மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஓரங்கள் ஃபுல்லாக மைதா தண்ணி வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த பாதியை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஆட்டோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாதியில் மறுபடியும் மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி இது மேலே நல்லா இந்த ஓரம் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த ஒரு கோன் ஷேப் கிடச்சது இல்லையா, இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். இப்போது உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ திருப்பி இந்த மைதா பேஸ்ட்டை இந்த கார்னரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து இந்த எட்ஜஸ் எல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு, அதாவது சீலாக இருக்கணும். எட்ஜஸ் வழியாக எப்பயுமே ஸ்டஃபிங் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி மடிச்சுட்டு இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லா சமோசாவும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு பெரிய சமோசா ஒரு 9 சமோசா வந்தது. நீங்கள் ஸ்டஃபிங் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10-12 கூட வரும், 12 கூட வரும். நான் நிறைய ஸ்டஃபிங் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து 9 தான் வந்தது. இதுதான் குட்டி கடைசி சமோசா. இந்த மாதிரி நல்ல எல்லா கார்னரும் இந்த மாதிரி நல்ல மைதா மாவு வச்சு சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வெளில வராது, நம்ம பொரிக்கரைச்ச இல்லாட்டி வெளில வந்துடும். இப்போ இது பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோன்னு போட்டு பார்க்கலாம். எஸ், எண்ணெய் வந்து இன்னும் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இது உள்ள சமோசா சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சே குக் பண்ணுங்கள் சமோசா குக் பண்ணுறச்ச. அப்போ தான் உள்ளேயும் நல்லா குக் ஆகி வெளியிலையும் கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் மட்டும் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் மிதமான தீயில வச்சே குக் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, 2வது சைடும் திருப்பி போட்டிருக்கேன். மிதமான தீயில எண்ணெய் வச்சுருக்கிறதுனால இது நல்ல உங்களுக்கு குக் ஆகி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நல்ல குக் ஆகி நல்ல கோல்டன் கலர் வந்தோன்னா நம்ம எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கலர் வந்துடுச்சு, நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் அடுத்த சமோசா சேர்த்துக்கிறேன். இப்போது நான் அடுத்த சமோசா எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சமோசாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மேலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த அடி லேயர் குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கு நல்ல மிதமான தீயில வச்சுக்கோங்க. 1 hour to 1 minute ஆகும் அது நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ நான் அடுத்த சைடை திருப்பி போட்டுட்டேன். இது நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் மிதமான தீயில வச்சிங்க, சிம்மில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மேலேயும் கிறிஸ்பாக உள்ளுக்குள்ளேயும் நல்ல லேயராக கிறிஸ்பாகி வரும். பெருசாக வச்சிங்க அப்படின்னா மேலே மட்டும் சீக்கிரமாக வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து அந்த மாவெல்லாம் அன்குக்டாகவே இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டஃபிங் குக் பண்ணதுனால இப்படி. இதே நீங்கள் வந்து வெறும் வெங்காயம் சமோசா வச்சிங்க அப்படின்னா நல்ல சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் நல்லா குக் ஆகி வரும். இதே மாதிரி நான் எல்லா சமோசாவும் குக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
அப்படின்னா ஒரு 3 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி 4 பக்கம் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நம்ம இந்த சமோசா பொரிக்கிற எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்க போகிறோம். சமோசா எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்ல கோல்டன் கலர் ஆகட்டும் சமோசா. கடைசி சமோசாவும் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கீரி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பச்சை மிளகா வெடிக்கும். கீரி சேர்த்தோம்னால வெடிக்காது. பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி பச்சை மிளகா பொரிஞ்சுடணும். உங்களுக்கு இந்த எண்ணெய் சூட்லேயே பொரிஞ்சிடும். நீங்கள் ஆன் பண்ணி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் அதை கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்து எடுத்துகிட்டு அந்த சமோசா மேலே சேர்த்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் உப்பு கொஞ்சோண்டு தூவிக்கலாம். இப்படி பொரிச்சு எடுத்ததில் இதுக்கு கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுட சுட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து கை. இப்போ நான் இதை ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சமோசா ரெடி. இது இப்போ பிளேட் பண்ணிட்டு இதை நீங்கள் சுட சுட டீயோடு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது கூட வேணுமோ நீங்கள் அதோட சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே பொரிச்ச பச்சை மிளகாய் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.